ரெண்டே பந்தில் ஆப்கான் கதையை முடிச்சு ஈஸியாக வெற்றி பெற்று இந்திய அணி பாண்டேபில் முன்னேறி இருக்காங்க. ஸோ இந்தியா விசஸ் ஆப்கான் மேட்ச்சில் எப்படி இந்தியா ஜெயிச்சாங்க அப்படிங்கிற இந்த மேட்சோட ஹைலைட் பிரிவு தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. வழக்கம் போல ரோஹித் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறாங்கனாலும் இரண்டாவது ஓவரில் 5வது பாலில் 11 ரன் அடிச்சிருக்கும் போது ரோஹித் 13 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது ஃபருக்கி போட்ட பாலில் ரஷீத் கான்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்து ரிஷப் பண்ட் 11 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்கும் போது ரஷீத் கான் போட்ட பாலில் எல்பி ஆயிட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போக டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட கோலி 24 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்கும் போது ரஷீத் கான் போட்ட பாலில் நபீட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த தூபே சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாண்டாலும் தூபே 7 பாலுக்கு 10 ரன்ல அவுட் ஆக ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் 60 ரன் பார்ட்ஸை வச்சு இந்திய அணியை தோல்வியிலிருந்து மீட்டு இருப்பாங்க. அதிரடியாக விளையாண்ட அரை சதம் அடிச்ச சூரியகுமார் யாதவ் 28 பாலுக்கு 53 ரன் 3 6 5 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது ஃபருக்கி போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக ஹர்திக் பாண்டியா 24 பாலுக்கு 32 ரன்ல அவுட் ஆக இந்திய அணி 20 ஓவர் முடியல 8 விக்கெட் பேருக்கு 181 ரன் அடிச்சிருப்பாங்க. கடைசியாக உள்ள வந்த அக்ஷர் பட்டேல் கடைசி ஓவரில் அதிரடி விளையாண்ட 6 பாலுக்கு 12 ரன் அடிச்சதுனால இந்திய அணி 181 ரன் அடிச்சிருப்பாங்க. எதிரணி பந்து வீச்சு தரப்புல ஃபருக்கி 3 விக்கெட்டும் ரஷீத் கான் 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ 182 ரன் அடிச்சா வெற்றின்னு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி கிளம்பிறங்கிய ஆப்கான் அணியோடைய தொடக்கம் அதிரடியாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த முகமதுல்லா குர்பாஜி முதல் ஓவரிலே 11 ரன் அடித்தாலும் 2வது ஓவர் போட வந்த பும்ரா அவர் விக்கெட்டை 2வது பால்லே எடுத்து அவரை வெளில அனுப்பியிருப்பார். ஸோ இது இந்திய அணி வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. குர்பாஜி 8 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்து வெளில போயிட்டார். அடுத்த விக்கெட்டை இம்ரான் 11 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது அக்ஷர் பட்டேல் போட்ட பால ரோஹித்தை கேட்ச் கொடுத்து வெளில போக 4வது ஓவர் வீசிய பும்ரா அஜமதுல்லா விக்கெட்டை எடுத்திருப்பார். ஸோ பும்ரா 2 பவர் பிளே ஓவர் போட்டு 2 முக்கிய விக்கெட்டை எடுத்து இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருப்பார். ஸோ அதற்கப்புறம் உள்ள வந்த வீரர்கள் யாருமே பெருசாக விளையாடல. ஸோ 4வது விக்கெட்டை 10வது ஓவரில் 2வது பாலில் 67 ரன் அடிச்சிருக்கும் போது நபி அவுட் ஆயிருப்பார். நபி 14 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிருப்பார். இந்த மேட்ச்ல நபியும் அஜமுல்லா தான் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. அடுத்த விக்கெட்டை அஜமுல்லா 20 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பாலில் அக்ஷர் பட்டேல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக நஜிமுல்லா 17 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் ஹர்தீப் சிங்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பாங்க. ரஷீத் கான் 6 பாலுக்கு 2 ரன் ஹர்தீப் சிங் போட்ட பாலில் ஜடேஜாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக 18 பாலுக்கு 12 ரன்ல அவுட் ஆக ஆப்கான் அணி 20 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பேருக்கு 134 ரன் அடிச்சிருப்பாங்க. இந்திய அணி பந்து வீச்சு தரப்புல ஹர்தீப் சிங் 4 ஓவர் வீசி 36 ரன்களை விட்டு கொடுத்த 3 விக்கெட்டும் பும்ரா 4 ஓவர் வீசி ஒரு மேடன் ஓவர் போட்டு 7 ரன்களை விட்டு கொடுத்த 3 விக்கெட் எடுத்ததுனால 47 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று குரூப் 7 இடம் பெற்றிருக்க பாயிண்டேபிள் இந்திய அணி ஒரு வெற்றியோட முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்திய அணி 47 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றாலும் ஆப்கான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடுத்து இந்திய அணி சூப்பர் 8ல் விளையாட போகிறாங்க. இந்த 2 மேட்ச்சில் அதிரடியாக இதே போல் ஜெயிச்சா இந்திய அணி ஈஸியாக அரையிறுதிக்கு தகுதியாயிருவாங்க. ஸோ இந்தியனுடைய இந்த அபார வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்திய அணி சூப்பர் 8க்கு தகுதியாவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.